ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கு, எனக்கு இப்போ தான் பைபாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஹார்ட் டிசீஸ் என்ன காரணம், ஏன் எல்லாருக்கும் வருது? முன்னாடி 40+, 50+ல காமனாக இருந்தது. இப்போது எஸ்பெஷலி இந்த கோவிட் பேண்டமிக் அப்புறம் 30s, 40ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அமுத்துற மாதிரி, அடைக்கிற மாதிரி, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் பெரிய பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த இரத்த குழாயில் அடைப்பு வரும்போது மசிலால் பம்ப் பண்ண முடியாது. அப்போ நமக்கு வர்றது தான் நெஞ்சு வலி. குளிக்கிறதுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஜென்ரலாக அப்படி ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. டாய்லெட்டில் ஸ்ட்ரெயின் பண்ணுறது கேன் பி. இப்போ சால்ட்டு, பனானா இது ரெண்டுமே ஹார்ட்டுக்கு ஆப்போசிட்டு ஒரு மித் இருக்குது. இது டாக்டர் ஆஸ் அ டாக்டராக நீங்கள் அதில் என்ன இருக்கக்கூடிய சயின்ஸ்? சால்ட் டு an extent இஸ் ப்ரூவன். ஏன்னா இது பண்ணால் இதை தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களை எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஸ்னீசிங் வந்தால் அந்த ஒரு செகண்ட் ஹார்ட்டுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும், அனதர் ஃபியூ இயர்ஸ்க்கு அது நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன? ரெஸ்ட்டு தேவையா ஹார்ட்டுக்கு ரெஸ்ட்டுங்கிறது தேவையில்லை. ஹார்ட் டிசீஸே எனக்கு வரக்கூடாது லைஃப் லாங் அப்படின்னா என்னென்ன ஹேபிட்ஸ் மஸ்ட்டாக இருக்குன்றார். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்லேயே மிகவும் முக்கியமானது ஹார்ட். ஒரு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அந்த ஹார்ட்டை பராமரிக்கிறது எப்படி, பாதுகாக்கிறது எப்படி, ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ற பல விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட டாக்டர் பாலராமன், சீனியர் கன்சல்டன்ட், கார்டியோதொராசிக் சர்ஜன், அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், OMR இணைஞ்சிருக்காரு. பேசலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஹார்ட் டிசீஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப எல்லார்ட்டையும் இருக்கிற மாதிரியான தகவல்கள் வருது. என்னென்னா எனக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணியிருக்கு, எனக்கு இப்போ தான் பைபாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னா இப்போது இருக்கிற காலகட்டத்தில் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் டிசீஸ் வருதுன்னா இது எதுக்கு, என்ன காரணம், ஏன் எல்லாருக்கும் வருது? இல்லை, முதல்ல உங்கள் சந்தேகத்தில் ஒரு பயம் கலந்த கேள்வியாக இருக்குது. ஸோ அதை நான் முதல்ல நீக்கிடுறேன். ஹார்ட் டிசீஸ் எல்லாருக்கும் இருக்குது, எல்லாருக்கும் வருது அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல். இருதய நோயோட ஆரம்பம் முன்னாடி 40+, 50+ல காமனாக இருந்தது. இப்போது எஸ்பெஷலி இந்த கோவிட் பேண்டமிக் அப்புறம் 30s, 40ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. இன்னொன்று லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட்னால ப்ராபப்ளி இந்த நோயோட தன்மை ரொம்ப சீக்கிரமே வர்றதான ஒரு பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் மெயின் ஃபேக்டர் என்னென்னா நம்மளோட ஸ்க்ரீனிங் கெப்பாசிட்டிஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. முன்னாடி எல்லோரும் ஜிம்முக்கு போகிறதோ, எல்லோரும் அவங்களோட வேலைக்கு 40 வயசுக்கு மேலே இல்லை எவ்ரி இயர் செக்கப் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இல்லை. இப்போ அது பண்ணுறதுனாலையும் நம்மளோட டயக்னாஸ்டிக் டெஸ்ட் ஹவ் பிகம் மோர் அக்யூரேட், மோர் ப்ரிசைஸ். ஸோ ஸ்மாலர் மிஸ்டேக்ஸ் ஆல்சோ நம்ம கவனத்துக்கு சீக்கிரமே வருது. இதுதான் உண்மையான ப்ராக்டிக்கல். பொதுவாக ஹார்ட்டில் பிரச்சனை அப்படின்னா வலி இருக்கும், இல்லைன்னா அமுத்துற மாதிரி, அடைக்கிற மாதிரி, இல்லைன்னா அதிகமாக வேர்க்கிறது, இதெல்லாம் தான் சொல்கிறோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் பெரிய பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ ஹார்ட் ஆஸ் அன் ஆர்கன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் மசில் பம்ப் பண்ணுது, அதுதான் அதோட மெயின் ஃபங்க்ஷன். இந்த பம்ப் பண்ணுறது எல்லா உறுப்புகளுக்கும் பிளட்டு போகிறதுக்கு, பம்ப் பண்ணுற மசிலுக்கும் பிளட்டு தேவை. ஸோ அதை கொடுக்குற இரத்த குழாய் தான் நம்ம கொரோனரி பிளட் வெசல்ஸ்னு சொல்கிறோம். இந்த இரத்த குழாயில் அடைப்பு வரும்போது மசிலால் பம்ப் பண்ண முடியாது. அப்போ நமக்கு வர்றது தான் நெஞ்சு வலி, ஆஞ்சினான்னு சொல்கிற மாரடைப்புன்னு சொல்கிறோம்ல. அது மாருக்கு போகிற இரத்த குழாய் அடைப்புனால அந்த மசில் பெயினை வெளியே சொல்லுது. இது ஒரு ப்ராப்ளம். ஹார்ட் சேம்பர்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா வேல்வ்ஸ்னு இருக்குது. 4 சேம்பர், மேலே கீழே 2 சேம்பருக்கு நடுவுலையும் 2 வேல்வ், இடது வலது பக்கம் வெளியே போகிற குழாய்களுக்கு நடுவுலையும் வேல்வ். ஸோ இந்த வேல்வில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும், ஸோ பொதுவாக ஹார்ட் அண்ட் லங்ஸ் ஆர் வெரி க்ளோஸ்லி ரிலேட்டட். ஸோ ஒன்று செஸ்ட் பெயின், இது காமனஸ்ட் சிம்டம். செகண்டு மூச்சோட சிரமம், ஹார்ட் பம்ப் பண்ண முடியல, லங்ஸில் பிளட்டு சேருது, ஸோ ஃப்ரீயாக மூச்சு விட முடியல. மூணாவது, இதில் ஏதாவது ஒரு சேம்பர் பெருசாச்சுன்னா நம்மளோட நெஞ்சு கூடுங்கிறது ஒரு ஃபிக்ஸட் ஸ்பேஸ், அதுக்கு பெருசாகிறதுக்கான இடம் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு சேம்பர் அளவில் பெருசாகும்போது அங்கே இருக்கிற மற்ற ஸ்ட்ரக்சர்ஸை கம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ சாப்பாடு முழுங்குறதுல பிரச்சனை, குரல் மாறலாம், காஃப் வரலாம், ஒரு பொசிஷனில் படுக்கும்போதோ திரும்பி படுக்கும்போதோ, இதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இதை தாண்டி ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது பாடியில் என்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னா, அதிகமாக நீர் சேர்றது, கிட்னிக்கு ஒழுங்காக பிளட்டு போகாதனால யூரின் சரியாக போகாமல் கால் கை வீங்கிறது, இதெல்லாம் தான் காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ். சிலர் இறக்கும்போது கேட்குறம்போது என்ன சொல்கிறாங்கன்னா, குளிக்க போனார், குளிக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்ற சொல்ல. நான் இந்த தகவலை நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன்.
குளிக்கிறதுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஜென்ரலாக அப்படி ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. டாய்லெட்டில் ஸ்ட்ரெயின் பண்ணுறது கேன் பி a காமன் ஃபேக்டர். எஸ்பெஷலி நம்ம இந்தியன் ஸ்டைல் ஆஃப் டாய்லெட்ஸில் when you sit on the squatting position, ஹார்ட்டுக்கு வர வேண்டிய blood, காலிலேருந்து வர வேண்டிய blood வந்து கம்மியாகுது. அந்த நேரத்தில் ஒருவர் ரொம்ப அளவுக்கு அதிகமாக அப்டாமினல் ப்ரெஷர் கொடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஒரு ப்ரிகேரியஸ் கண்டிஷன், ரத்த சப்ளை கம்மியாக இருக்கிற ஹார்ட்டுக்கு இட் கேன் பி a சிவியர் ஸ்ட்ரெஸ் which can precipitate ஒரு ஈவெண்ட். குளிக்கும்போதுங்கிறது தட்பவெப்பம், வெரி கோல்டு வாட்டர், வெரி ஹாட் வாட்டரில் சம் சென்சிட்டிவிட்டி வந்தால் ஹார்ட் பீட் இர்ரெகுலாரிட்டி வரலாம். இதெல்லாம் வந்து ஒரு ரிமோட் பாசிபிலிட்டிஸ். அதுக்காக குளிக்கிறதே வந்து டேஞ்சரஸ்ன்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையா வரதுக்கு என்ன காரணம்? யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ராபப்ளி லைஃப் ஸ்டைல், மது, புகை பழக்க வழக்கங்கள், டயட். நம்ம யங்காக இருக்கும்போது ஹெல்த்தில் ரொம்ப அக்கறை காட்டாமல் ஜங்க் ஃபுட்ஸு, ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, டைமிங்ஸ், தூக்கம், போதிய தூக்கம் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது, இல்லை ராத்திரி 2-3 மணிக்கு ஹெவியாக சாப்பிட்றது, இந்த மாதிரி காரணங்களால். ப்ளஸ் மெயின் ஃபேக்டர் வி ஆர் ஸ்க்ரீனிங் தெம் அட் அ வெரி யங்கர் ஏஜ். எல்லோரும் போய் ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க, டெஸ்ட்டில் அப்நார்மாலிட்டி இருந்தோடனே தே கெட் டு நோ. நம்ம இந்த உலகத்தோட ப்ராக்டிகாலிட்டி, வாழ்க்கை முறை அண்ட் டயனல் வேரியேஷன். இப்போ நிறைய பேர் வந்து அவங்க நைட்டு ஆனால் வேறு கண்ட்ரியோட ஷிஃப்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இம்பேலன்சஸ் இது எல்லாமே கேன் precipitate ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். இப்போது நைட் ஷிஃப்ட் இருக்கிறவங்க அப்படின்றவங்க பகலில் தூங்கினாலும் அந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எடுத்துக்கலாம்? இல்லை, பகலில் போதுமான அளவு தூங்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது ஒருத்தர் வந்து நம்ம பாடி இஸ் நாட் அக்கஸ்டம் ராத்திரி 2-3 மணிக்கு ஒரு ஹெவி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸ்னு இருக்குது. ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்மளோட டயனல் கிளாக் படி தான் ஒர்க் பண்ணும். அதிகாலை வேலையில் சுரக்கிற ஹார்மோன்ஸ் அதிகாலை வேலையில் தான் சுரக்கும். ஸோ அவங்க தூக்கம் இது மாறுபடும் போது திஸ் கேன் கிரியேட் இம்பேலன்ஸ். பட் ஒர்க் ஹேஸ் டு கோ ஆன், தே ஹேவ் டு ஃபைண்ட் அ பேலன்ஸ். டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் ஹார்ட்டை வந்து நல்லா பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டியோ அல்லது சின்ன விஷயங்கள் செஞ்சாலே போதும்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ மெயினாக வந்து கார்டியோ எக்ஸசைசஸ், எனி எக்ஸசைஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் இல்லாமல் ஹெவி வெயிட் லிஃப்டிங், அனரோபிக் எக்ஸசைஸ் பண்ணாமல் கார்டியோ, கேலிஸ்தெனிக்ஸ், யோகா, ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், வாக்கிங் இதெல்லாம் வந்து ஹார்ட்டுக்கு நல்ல எக்ஸசைஸ். ஏன்னா இந்த எக்ஸசைஸில் நீங்கள் உங்களால் முடியாதப்போ அதுக்கு மேலே பண்ண மாட்டீங்க அண்ட் சஃபிஷியன்ட் டைமோடு பண்ணுவீங்க. வேறஸ் ஒரு பர்டிகுலர் வெயிட் இல்லை, நான் இதுக்கு மேலே லிஃப்ட் பண்ணியே ஆகணும், 2 செட் பண்ணணும், 3 செட் பண்ணணும்னு பண்ணும்போது யூ கேன் கிரியேட் ட்ரபிள் டு த ஹார்ட். ரெண்டாவது உணவு பழக்க வழக்கங்கள், கொழுப்பு பதார்த்தங்கள் குறைச்சிக்கிட்டு, ரெட் மீட் இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேட்ரி ப்ராடக்ட்ஸ், திஸ் கேன் காஸ் ப்ராப்ளம்ஸ். அண்ட் தென் சப்போஸ் ஒருத்தருக்கு சுகர் இல்லை ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அதை எவ்வளோ தூரம் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்குறாங்க. கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது நாளடைவில் ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது ஹார்ட்டு, கிட்னி, பிரெயின் இந்த மாதிரி. தென் எனி ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலியில் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை அப்பா சைடில் அம்மா சைடில் வெரி யங் ஏஜில் ஹார்ட் ப்ராப்ளம் வருதுங்கிறவங்க, உடல் பருமன், ஹைப்பர் லிப்பிடிமியான்னு சொல்லுவோம், ஜெனட்டிக்காக அவங்களுக்கு வந்து லிப்பிட் மெட்டபாலிசம் ப்ராப்ளம் இருக்கும். இவங்க எல்லாருமே தகுந்த பரிசோதனையும் அதை கண்ட்ரோல்லையும் வச்சுக்கிட்டாங்கன்னா பெரிய காம்ப்ளிகேஷன் வராமல் அவாய்ட் பண்ணலாம். எம்பிபிஎஸ்ட்டை போனோம்னா கூட காய்ச்சல் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்றாங்க. இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நார்மல் லைஃப்பில் எல்லோருக்குமே இருக்குடார். இப்போ அதனால அது ஹார்ட் டிசீஸாக டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, அதை எப்படி குறைக்கலாம்? ஸோ இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நம்ம மூளைக்கு சில விஷயங்கள், சம் கண்டிஷன்ஸ் அரவுண்ட் அஸில் பிரெயின் ரியாக்ட்ஸ் இன் அ நெகட்டிவ் வே. ப்ரைமல் அனிமல் இன்ஸ்டிங் பார்த்திங்கன்னா ஃபைட் ஆர் ஃப்ளைட் மாதிரி நம்ம பாடியை அது தயார்படுத்துது. ஏதோ ஒரு ஆபத்து, இது நமக்கு உகந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லி இட் செக்ரீட் சம் கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல் மெயினாக என்ன பண்ணுவோன்னா பாடியோட பிளட் வெசல்ஸ், இப்போது ஹிருதயம் வந்து பம்ப் பண்ணுது அப்படின்னா ஹிருதயத்தில் மேலே ஒரு அயோட்டான்னு சொல்கிற ஒரு பிளட் வெசலுக்கு அயோட்டிக் வால்வ் ஓப்பன் ஆகணும். இது பம்ப் பண்ணும்போது அந்த வால்வ் ஓப்பன் ஆகி பாடிக்கு பிளட் கிடைக்கும். ஸோ நார்மலாக ஒருத்தருக்கு பிளட் ப்ரெஷர் நம்ம பார்க்குறோம் 120/80 இருக்குது அப்படின்னா அந்த 120 ப்ரெஷருக்கு மேலே ஹார்ட் பம்ப் பண்ணால் தான் அந்த வால்வ் திறக்கும். ஸோ 120க்கு கீழே இருக்கிற 119, 120 வரைக்கும் அந்த வால்வ் க்ளோஸ்டாக இருக்கும். 121, 122 போச்சுன்னா வால்வ் திறக்கும், பிளட் ஃப்ளோ போகும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸான கண்டிஷன்ஸில் என்ன ஆகும்னா இந்த மசில் டோன் வில் இன்க்ரீஸ், சிம்பத்தட்டிக் டோன். ஸோ நம்மளோட பிபி அதிகமாகுது. பாடி வந்து கன்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுது, ஹார்ட்டை ஃபாஸ்ட்டாக துடிக்க வச்சு நீங்கள் அந்த இடத்த விட்டு ஓடணுமோ, இல்லை தப்பிக்கணும், இல்லை ஃபைட் பண்ணணும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு பாடி ரெடி பண்ணுது. இப்படி ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்துட்டு போகும்போது அந்த மசில்ஸோட தன்மை வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ நார்மலாக உங்களுக்கு 110 இருக்கிற பிபி கிராஜுவலாக பேஸ்லைனே 120, 130, 140 ஆகுது. தென் நீங்கள் தேவையான நேரத்தில் சுருங்கி விரிகிற தன்மையை
குறைச்சிருது. இதெல்லாம் ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ். ஏன்னா 110க்கு பம்ப் பண்ணுற ஹார்ட் 140 பம்ப் பண்ணும்போது ஹார்ட் மசில் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஜாஸ்தி ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும். ஸோ ஹார்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நெரிக்கிற மாதிரி. இது கேன் லீட் டு டிப்ரெஷன் இன் ஹார்ட் ஃபங்க்ஷன். நல்லா எஜெக்ட் பண்ணுற ஹார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எஜெக்ஷனை குறைக்குது. எஜெக்ஷன் குறையும் போது ஹார்ட் சைஸ் பெருசாகுது, ஹார்ட் மசில் வீக் ஆகுது. இதுதான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லப்படுறது. இது சின்னதாக இருக்கும்போது நமக்கு தெரியாது, பட் கான்ஸ்டண்ட்டாக இது வந்துக்கிட்டே இருக்குது. சப்போஸ் ஒரு வேலை பழு காரணமாக யூ ஆர் ஆல்வேஸ் திங்கிங் சம்திங், சரியா இல்லை, நிம்மதியாக தூங்க முடியல, ஒழுங்காக சாப்பிடலை, ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இது சைலண்ட்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு 20 இயர்ஸ் கழித்து வர்ற ப்ராப்ளமை 5 இயர்ஸில் வில் ப்ரெசிபிடேட். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கன்சம்ஷன் இதெல்லாம் வந்துட்டு ஹார்ட்டுக்கான டிசீஸ்க்கான எந்த அளவுக்கு ரிலேட்டிவாக இருக்குது? இதை எப்படி குறைக்கணும் இல்லைனா சரிப்படுத்தணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ இது வந்து ஒரு தொன்று இருக்கிற பழக்க வழக்கங்கள் தான், பட் அளவு, த மாடரேஷன் மேட்டர்ஸ். இப்போ ஸ்மோக்கிங்லேயும் இதே தான். ஸ்மோக்கிங்கில் உள்ள கெமிக்கல்ஸ் எப்படி நம்ம இட் கேன் காஸ் மெனி கேன்சர்ஸ்னு படிக்கிறோமோ, அதே கெமிக்கல்ஸ் இந்த பிளட் வெசலோட ஸ்மூத் மசில் டோனை அஃபெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் ரத்த குழாய் வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் இருந்து பிளட் ஃப்ளோ ஆகும். ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் நிறைய பிளாக்ஸ், அல்சர் இது ஃபார்ம் ஆகலாம். இந்த பிளாக் ரப்சர் ஆகிறது தான் இருதயத்தில் ரத்த குழாய்க்குள்ளே அடைப்பு வர்றது. ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு பேசிவ் ஸ்மோக்கிங், ஸோ அவங்களுக்கும் நார்மல் பீப்புளோட 20% எக்ஸ்ட்ரா இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆல்கஹால் இஸ் டெக்னிக்கலி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாட் ஆஃப் மிஸ்லீடிங் தியரிஸ். ரெட் வைன் ஹார்ட்டுக்கு நல்லது, டெய்லி கொஞ்சம் குடித்தா நல்லதுன்னு சொல்லிலாம் சில ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது. பட் நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம டெய்லி ஆல்கஹால் குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்கஹால் வந்து கிரியேட்ஸ் லாட் ஆஃப் ஃப்ளூயிட் லாஸ் ஃப்ரம் த பாடி. ஸோ நம்மளோட சம்மர் ட்ராபிக்கல் கிளைமேட்டில் நிறைய டீஹைட்ரேஷன் இஸ் ஆல்சோ நாட் குட். போதுமான அளவு நம்ம ரெப்ளனிஷ் பண்ணுறதில்ல. இதுதான். ப்ளஸ் ஆல்கஹால் கன்சம்ஷன் அப்போது நம்மளோட நியூட்ரிஷனும் அஃபெக்ட் ஆகுது. விட்டமின் B12, B1 இதெல்லாம் வந்து போதுமான பாடியில் கிடைக்காது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து 1+1+1 ஆட் ஆகி ஃபைனலாக இப்போ சப்போஸ் ஒருத்தர் ஒபீஸாக இருக்கிறாரு, டயபெட்டிஸ் வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறாரு, அவர் வந்து ஸ்மோக் பண்ணுறாரு, ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷன் எல்லாம் சேரும்போது இட் பிகம்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ப்ராப்ளம்ஸ். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் நம்ம செக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னா அது என்னென்ன செக்கப் மூலியமாக ஹார்ட்டில் இருக்கிற டிசீஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? இல்லை எத்தனை வயசுக்கு மேலே இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அவசியம்? இப்போ நம்ம அதை ரெண்டாக பார்க்கலாம். ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்லி நார்மல், ஹீ இஸ் ப்ராக்டிக்கலி ஹேவிங் நோ சிம்டம்ஸ், எவ்ரி திங் இஸ் ஃபைன். அவருக்கு நம்ம ஒரு 40 இயர்ஸ்லேருந்து வி ஸ்டார்ட் டூயிங் டெஸ்ட் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய பெரிய டெஸ்ட்லாம் இல்லை. பேஸ் லைன் வந்து ட்ரெட்மில்னு சொல்லுவோம். அந்த 9 நிமிஷம் ஓடுறது. அந்த டைமில் இன்டியூசிபிள் இஸ்கீமியா, அதாவது ஒரு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது அவருக்கு ரத்த ஓட்டம் போதுமான அளவு இருக்கா இல்லையாங்கிறது அந்த டெஸ்ட்டில் தெரியலாம். இசிஜி, பேசிக் இசிஜியில் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். தென் ஒரு எக்கோ, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். அது போக பிளட் டெஸ்ட். இந்த மார்க்கர்ஸ்லாம் இருந்ததுன்னா லைக் கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்குதுன்னா இட் கேன் காஸ் ஓவர் த டைம்ங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஒரு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பேசிக்காக 40 இயர்ஸ் ஃபார் மென், 45 இயர்ஸ் ஃபார் விமன். இதுதான் கிளாசிக்கல் டீச்சிங். பட் நவ் வி ஆர் ஸ்லோலி பிரிங்கிங் டவுன் தட் ஏஜ், லைக் ஈவன் 35 இயர்ஸ் ஃபார் மென், 40 இயர்ஸ் ஃபார் விமன் அப்படின்னும். இதில் வந்து மென்ஸ்ட்ருவேட்டிங் விமன் அவங்களுக்கு மாதவிடாய் வரும்போது இட் இஸ் ப்ரொடெக்டிவ் டு த ஹார்ட். அவங்களுக்கு ரத்தம் உறையிற தன்மை, பிளட் வெசலில் பிளாக் ஃபார்ம் ஆகிற தன்மை வந்து குறைய ஜென்ரலி விமனுக்கு. பட் ஏதோ ரீசன்னால் அவங்களுக்கு அந்த நார்மல் பீரியட் சைக்கிள் இல்லை, சீக்கிரமே ஹிஸ்டெக்டமி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பிலாம் இல்லை அப்படின்னா ஹார்ட் டிசீஸோட ரிஸ்க் ஜாஸ்தியாகும். இது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு. சப்போஸ் டயபெட்டிக்ஸ் இல்லை ஹைப்பர்டென்சிவ்ஸ் இவங்க இன்னும் காஷியஸாக இதுக்கெல்லாம் முன்னாடி அவங்க இந்த வயசு இதெல்லாம் பார்க்காம டயபெட்டிக் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்ட்டு பேஸ்லைன் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இன்னொன்று மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம போய் இந்த டெஸ்ட் பண்ணிட்டா அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லி உடனே நம்மளை பயமுறுத்தி இது பண்ணணும். அப்படி கிடையாது. அந்த மிஸ்டேக் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது, நார்மல் ஒரு வேல்யூ எக்ஸ் வேல்யூ நார்மல்னால் எக்ஸ்லேருந்து எவ்வளோ அதிகம் இருக்குது எவ்வளோ கம்மி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பேஸ்லைனை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களோட வாழ்க்கை முறையை மாற்றினாலே போதுமானது. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அது எவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணியிருக்குங்கிறது நமக்கு தெரியும். இது இல்லைன்னா அடுத்தது மாத்திரைகள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதையும் தாண்டி தான் தேவைப்பட்டால் ஆஞ்சியோகிராமோ இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஒரு அக்யூட் ஈவெண்ட் மாரடைப்புன்னு ஒன்று வந்தோ ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக வந்து நம்ம எந்த ப்ரொசீஜர் பண்ணாலும் அப்போ நமக்கான டைமும் கம்மியாக இருக்கும், சக்ஸஸ் பர்சன்டேஜும் கம்மியாக இருக்கும்.
இது முதல்லே பிளான் பண்ணி பார்த்து பண்ணும்போது யூ ஹேவ் ஆம்பிள் டைம், யூ ஹேவ் மோர் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட், த அவுட்கம்ஸ் வில் பி மச் பெட்டர். ஜெனட்டிக்காக வரக்கூடிய அந்த செயினை எப்படி பிரேக் பண்ண முடியுன்றப்ப, ஏன்னா அப்பாவுக்கு எனக்கும் வரும்னே அதுக்கு ப்ரிகாஷனாக தான் போக முடியுமா, இல்லை அது என்னுடைய மகனுக்கு கொடுக்காமல் இருக்கோ இல்லை மகளுக்கு வராமல் இருக்கோ ஏதாவது வாய்ப்பு இருக்கா? செர்டைன் ஜெனட்டிக் டிசீசஸ் தான் அந்த மாதிரி பெனிட்ரேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எவ்வளோ தூரம் அது வரும் அப்படிங்கிறது. இருதய வியாதிகளை பொறுத்த வரைக்கும் சில ஃபார்மேஷன்லேயே உள்ள ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்கிறோம். இப்போ ஹார்ட் ஃபார்ம் ஆகும்போதே 2 சேம்பருக்கு நடுவில் இருக்கிற தடுப்பு சுவர் அதில் ஓட்டை இருக்கிறது, இல்லை வால்வ் வந்து லீக் ஆகிறது, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீசஸ் ஜெனட்டிக்கலி வர்றது வந்து காமன். நம்ம காமனாக பார்க்குற ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹார்ட் அட்டாக்ஸ் இது வந்து நாட் ஸோ காமன் இன் ஆல் பேஷண்ட்ஸ். இந்த ஹைப்பர்லிபிடிமியா, லிபிட் மெட்டபாலிசம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டயபெட்டிக்ஸ் கேன் பி ஜெனட்டிக். 2 பேரண்ட்ஸும் டயபெட்டிக்னா சில்ட்ரனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இவங்க அந்த ஃபேக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதை முடிந்த வரைக்கும் தள்ளி போடலாம், இல்லை ஏர்லியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் தெர் இஸ் சம்திங் கால்டு ஃபினாமினன் ஆஃப் ஆன்டிசிபேஷன். அதாவது ஒருத்தருக்கு வந்து எனக்கு இது கண்டிப்பாக வரும் கான்ஸ்டண்ட்டாக அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நார்மலாக வர்றதை விட அதிகமாக சீக்கிரமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேனிக் ஆகக்கூடாது, ஆர் இட் இஸ் நாட் லைக் கம்ப்ளீட்லி அண்டர் அவர் கண்ட்ரோல். வேரியபிள்ஸ் நிறைய இருக்குது, போதுமான ப்ரிகாஷன்ஸ் எடுத்தால் போதும். நோபடி கேன் சே ஜெனட்டிக்காக கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு இருக்குது 100% இவங்களுக்கு வரும் அப்படின்னு பயம் கொள்ள தேவையில்லை. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க டாக்டர். இப்போ ஒருத்தர் ஏதாவது அப்நார்மலாக இருக்குது, அவர் ஒரு மாதிரி அப்படியே சரிஞ்சு கீழே விழறாரு அப்படின்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது டாக்டர்? ஸோ ஃபஸ்ட் எய்டாக அவங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? பக்கத்துலேயே இருக்காங்க, அவங்கள ஏதாவது பண்ண முடியுமா? இது வந்து இப்போது இந்த மாதிரி சடனாக ஒருத்தர் கொலாப்ஸ் ஆகிறாரு, அதுதான் கேட்குறீங்க. காமனஸ்ட் இஸ் ஹார்ட் அட்டாக்கு. இது தவிர பிரெயின் அதில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆகலாம். ஜஸ்ட் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், லோ சுகர், இந்த மாதிரி பல காசஸ் இருக்குது. ஸோ நம்ம உடனே என்ன பார்க்கணுன்னா அவரோட பல்ஸ் எப்படி இருக்குது, வீக்காக இருக்கா இல்லையா, மூச்சு விடுறாரா இல்லையா. மூச்சு விடுறதும் நின்று போச்சுன்னா நம்ம வந்து ஏபிசி சொல்லுவோம், ஏர்வே, ப்ரீதிங், சர்க்குலேஷன். ஸோ ஏர்வேங்கிறது மூச்சு பாதை, அதை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி மயங்கி விழுந்தவர் மூச்சு விடுறதுக்கு பண்ணணும். அவரால் ப்ரீத் பண்ண முடியலைன்னா வென்டிலேட்டர் மெஷின், இல்லை நம்ம செயற்கை சுவாசம் கொடுக்கறது. 3வது தான் சர்க்குலேஷன். அலோபதி கான்செப்ட் படி இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ தூரம் சீக்கிரம் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போகிறது தான் சேஃபஸ்ட்டு. ஏன்னா ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு ஒருத்தரால் பார்க்க முடியாது. இப்போ ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்குது, மேபி தே கேன் ஷோ இர்ரெகுலராக இருக்குது, இல்லை பீட்டே இல்லை அப்படிங்கிறது தெரியும். தென் யூ நோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம் வித் த ஹார்ட். ஸோ ஹார்ட் நின்று போய் மூளைக்கு ரத்தம் கிடைக்கல அப்படின்னா வித்தின் 7 minutes இஃப் யூ ஆர் ஏபிள் டு பம்ப் சம் blood டு த பிரெயினோட டேமேஜ் வந்து ரிவர்சிபிள், we can get it back. அந்த 7 minutes தாண்டும் போது the damage to the brain becomes irreversible. So heart can come back even later, 15-20 minutes கழிச்சு கூட நம்ம ஹார்ட்டை ரிவைவ் பண்ணிடலாம். மூளைக்கு போகிற பாதிப்பை நம்மளால் ரிவைவ் பண்ண முடியாது. தட்ஸ் வை டைமிங் மேட்டர்ஸ். இந்த மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தான் ரெகுலர் செக்அப்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். கொலாப்ஸ் ஆனவங்களுக்கு செயற்கை சுவாசத்துக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது. லைக் ஹவு டு ரிவைவ் தெம், சிபிஆர்னு சொல்கிறோம்ல, கார்டியோபல்மனரி ரெசிசிட்டேஷன். நீங்கள் ஹார்ட்டை பம்ப் பண்ணுறது, செயற்கையாக மூச்சு கொடுக்கறது, அண்ட் டேக் ஹிம் டு அ நியர்பை பிளேஸ். இப்போது சால்ட்டு, பனானா இது ரெண்டுமே வந்து ஹார்ட்டுக்கு ஆப்போசிட்டு. இது வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுன்ற ஒரு மித் இருக்குது. இது டாக்டர் ஆஸ் அ டாக்டராக நீங்கள் அதில் என்ன இருக்கக்கூடிய சயின்ஸ்? சால்ட் டு அன் எக்ஸ்டென்ட் இஸ் ப்ரூவன். ஏன்னா சோடியம் கேன் காஸ் பிபியை இன்க்ரீஸ் பண்ணுறது, கிட்னி ப்ராப்ளம், இதெல்லாம் சால்ட்டுக்கு இருக்குது. நார்மல் ஹியூமனே சால்ட்டு கம்மியாக சாப்பிட்டோம் அப்படின்னம்னா ஹெல்த்திங்களா? இல்லை, அதாவது என்ன பிரச்சனைனா நம்மளோட உணவுகள் இருக்குல்ல, இதில் நம்ம எல்லாத்துலேயுமே இன்வேரியபிளி சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட் அதிகமாக இருக்கிற பிக்கல்ஸ், சிப்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இருக்கிற கிளைமேட் வந்து சோடியம் லாஸ் இஸ் ஆல்சோ ஹை. இப்போ ஒரு சம்மரில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, ஃப்ளூயிட் சரியாக எடுத்துக்கலன்னு சொன்னால் அவருக்கு சால்ட் லாஸும் ஹையாக இருக்கும். ஸோ சால்ட் ஹேஸ் டு பி பேலன்ஸ்ட். லிட்ரேச்சரில் இருக்கிற சால்ட் என்ன இவ்வளோ ரெக்கமெண்டட் இன்டேக்னு கொடுக்கறது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் பாப்புலேஷன். அவங்க ஃபுட்டில் நம்ம அளவுக்கு சால்ட் கிடையாது. நமக்கு அந்த தேவையான அளவு சால்ட்டு ஃபுட்டுலேயே அதிகப்படியாக நமக்கு கிடச்சிருது. ஸோ இதனால் வி நீட் நாட் டேக் அப் ஹை சால்ட் கண்டென்ட் ஃபுட். ஸோ ஒருத்தருக்கு பிபி வந்துருச்சு, இல்லை ஒரு 45 years கிட்னி ப்ராப்ளம், அவங்க வந்து when they start reducing salt intake, இந்த கிட்னி டிசீஸோட ப்ராக்ரெஷன் வந்து மட்டுப்படுது, உடனடியாக காம்ப்ளிகேஷன் போகாமல் இருக்குது. இதுதான் ப்ரூஃப். பட் சால்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் டெய்லி ஃபங்க்ஷனிங். நம்ம குறிப்பிடுற உணவுகள் வந்து சிப்ஸ், ஊறுகாய், இந்த மாதிரி அதிகப்படியாக உப்பு இருக்கிற
சாப்பிடணும். ஏன்னா சால்ட் குறைஞ்சதுன்னா இட் இஸ் ஆல்சோ டேஞ்சரஸ். பனானா வந்து ஜென்ரலி கன்சிடர்ட் டு இன்க்ரீஸ் மியூக்கஸ் ப்ரொடக்ஷன். ஆஸ்மா உள்ளவங்க, நுரையீரலில் சளி சேர்றவங்க, இவங்களுக்கு ஹார்ட் அண்ட் பனானா ஆஸ் சச் டசன்ட் ஹேவ் எனி கோரிலேஷன். டாக்டர், இப்போது ப்ரீவியஸ் டேஸ்லலாம் வந்து என்ன அப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் இருந்தது. இப்போ என்னென்னா ஆஞ்சியோபிளாஸ்ட், இன்னும் அட்வான்டேஜ்லாம் நிறையா இருக்குது. இப்போ அட்வான்ஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டில் என்ன வந்திருக்கு? ஸோ நீங்கள் சொன்ன ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறது நம்ம இந்த போனை திறந்து இருதயத்தை ஆப்ரேட் பண்ணுறது. உடம்புலேயே மூளைக்கும் இருதயத்துக்கும் மட்டும்தான் இயற்கையாகவே ஒரு கவசத்தோடு இருக்குது. இந்த ஸ்கல் எவ்வளோ திக் ஸ்கல்லோ அதே மாதிரி செஸ்ட் கேஜ், ரிப் கேஜ் அண்ட் போன். ஸோ நம்ம ஹார்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மெயின் பிரஸ்ட் போன் ஒரு ஸ்டர்னம்னு சொல்லுவோம், அதை திறந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஃபுல்லாக திறக்கும்போது ஒரு பெரிய தழும்பு வருது, ப்ளஸ் அந்த போன் ஹீலிங்க்கு டைம் ஆகுதுன்னு சொல்லி முழுமையாக திறக்காமல் பாதியாக எந்த பார்ட் ஆஃப் த ஹார்ட்டில் நம்ம பண்ண போகிறோமோ அது மாதிரி அப்பர் பார்ட் ஆர் லோவர் பார்ட் மட்டும் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் ரிப் கேஜ், 2 விலா எலும்புக்கு நடுவில் உள்ள ஸ்பேஸ் வழியாகவே ஹார்ட்டை ஆக்சஸ் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பண்ணலாம். இப்போ அதுக்கு மினிமலி இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரின்னு சொல்கிறோம். அதை தாண்டியும் ரொபோட்டிக் கார்டியாக் சர்ஜரியும் இருக்குது. இதெல்லாம் இப்போது வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆஃப் கார்டியாக் சர்ஜரி. ஸோ தட் பேஷண்ட்ஸ் ஈவன் 3rd day we can discharge them. Within a week or 2 they get back to their normal lifestyle, doing everything. Pain is less. நம்ம ஹார்ட்டை தவிர ஹார்ட்டை ரீச் பண்ணுற வரைக்குமான மசில்ஸ், மற்ற டிஷ்யூ ஹேண்ட்லிங் எல்லாமே கம்மியாகுது. இன்னும் ப்ரிசைஸாக வாட் வி வாண்ட் டு டூ வி ஆர் ஏபிள் டு டூ. பட் இதில் ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் இது உகந்தது கிடையாது. ஒருத்தர் வந்து ரொம்ப அவரோட பாடி வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை கொஞ்சம் ஆஸ்மேட்டிக்காக இருக்கிறாரு, இந்த மாதிரி சில கன்சிடரேஷன்ஸ் பார்த்துட்டு, ஏன்னா ஹார்ட் சர்ஜரியில் சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணி சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணுங்கிறது தான் முக்கியம். இது வந்து ஆக்சஸ் டு த சர்ஜரி, எந்த வழியில் போய் அதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் பண்ண போகிறோம். ஸோ பேஷண்ட்ஸை நம்ம அசஸ் பண்ணிவிட்டு இஃப் தே ஆர் ஃபிட் இனஃப் டெஃபினெட்லி வி கேன் ஆஃபர் திஸ் மினிமலி இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரி. இருக்கிற டிசீஸ்லேயே ஹார்ட்டில் என்ன பர்டிகுலரான ப்ராப்ளம் நான் நிறையா பார்க்குறேன், இது பண்ணால் இதை தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களை எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னு சொல்கிற ஹார்ட் அட்டாக் ஆர் ஹார்ட் பிளட் வெசல்ஸில் வர்ற பிளாக். இது எப்படி நினச்சிக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னா, சடனாக இந்த பிளாக் வந்துடுது அப்படி இல்லை. லைக் ஒன்ஸ் சம்படி இஸ் 30 years 40 yearsலேருந்தே கொலஸ்ட்ரால் படிகிறது ரத்த குழாயில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரத்த குழாயில் படிகிறது மோர் தென் 70% ஆஃப் பிளட் ஃப்ளோவை தடுக்கும்போது தான் ஒருத்தருக்கு பெயின் இல்லை ஹார்ட் அட்டாக் ப்ரிசிபிடேட் ஆகுது. ஸோ யூ ஆர் அலோவிங் இட் டு கோ டில் 70%. 0 to 70 இருக்கிறதுக்கு டியூரேஷன் எவ்வளோ நாள் ஆகும்? தட் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன ரீசன்னால். சப்போஸ் வெறும் உணவு பழக்க வழக்கத்தில் கொழுப்பில் ஒருத்தருக்கு வருதுன்னா இட் கேன் டேக் 10 to 20 years ஆல்சோ. அவருக்கு டயபெட்டிஸும் இருக்குது, டயபெட்டிக் கண்ட்ரோல் சரியாக இல்லைன்னா இட் கேன் பி லெஸ் தேன் தட். உயர் ரத்த அழுத்தம் பிபி இருக்குதுன்னாலும் வரும். ஆக்சலரேட்டட் அத்ரோஸ்க்ளரோசிஸ் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஜெனட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஹோமோசிஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம், அது குறைய இருந்தாலோ பாடியோட அந்த ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும், அவங்களுக்கும் ஃபாஸ்ட்டாக நடக்கலாம் இது. ஸோ நமக்கு தெரியாத வரைக்கும் வி ஆர் பீயிங் நார்மல். டாக்டர், இப்போ 0 to 20 years சொன்னீங்க. அப்போ அதில் அந்த இயரில் ஃபுட் ஹேபிட் மாறி அவங்க அதை ஃபேட்டி ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துக்கல, அவங்க லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு அப்படின்னா அந்த டெபாசிட்டான ஃபேட்டு குறைஞ்சிருக்கலாம்? கண்டிப்பாக, தானாகவே குறைஞ்சிரும். கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஆர் அதிகப்படியாகாது. தே வில் நாட் ஹாவ் அ ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர் லைக் ஹார்ட் அட்டாக். ஸோ ஆஞ்சியோகிராம்ங்கிறது வெறும் ஒரு டெஸ்ட்டு. நம்ம ஒரு டை கொடுத்து பார்க்குறோம் அந்த ரத்த குழாயில் ரூட்டில் படிஞ்சிருக்கா இல்லையா, எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது. ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிறது அது உள்ள ஒரு டியூப் ஒரு ஸ்டென்ட் விட்டு விரிய வச்சு ரத்த கோட்டத்தை அதிகப்படுத்துறது. பைபாஸ் ஆப்ரேஷனில் எங்கே பிளாக் இருக்கோ அதை தாண்டி இருக்கிற இடத்த ஓப்பன் பண்ணி வேறு ரத்த குழாய்கள் அங்கே அட்டாச் பண்ணி பைபாஸ் பண்ணுறோம். ஸோ இது ஸ்டேஜ் வைஸ் ரொம்ப மினிமலாக இருக்குது. ஒரே ஒரு ரத்த குழாய் இல்லை 2 ரத்த குழாய் அப்படின்னா நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டியில் பண்ணலாம். 3 ரத்த குழாய்க்கு மேலே இருக்குது, ஹார்ட் ஃபங்க்ஷன் அதனால குறைஞ்சிருச்சு, அவருக்கு சிவியர் டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா bypass operation is a better option for the longer term. ஸோ இந்த வியாதி வந்து எஸ் ஆர் நோ மாதிரி கிடையாது. இட்ஸ் அ ஸ்பெக்ட்ரம். இவ்வளோ இருக்குது, அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ் இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி ப்ரெசன்டேஷனில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் ஒருத்தர் சும்மா போய் ஹெல்த் செக்அப் பண்ண போனார் அப்போவே கண்டுபிடிச்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் பாசிபிள். இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கோடு அக்யூட்டாக வந்திருக்கும்போது உடனே லைஃப் சேவிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன பண்ணணுமோ அதுதான் ஃபஸ்ட்டு பண்ண முடியும். ஒருத்தருக்கு ஒரு முறை ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இல்லை அப்படின்னா அதுக்கான டியூரேஷன் கால அளவு எவ்வளோவா இருக்கும்? இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி நான் சொன்ன மாதிரி இருதயத்துக்கு 3 ரத்த குழாய் இருக்குது. ஸோ ஒரு ரத்த குழாயில் சிவியர் அடைப்பில் முதல்ல பண்ணிட்டாங்க அப்படின்னா சப்சிக்வெண்ட்டாக இன்னொரு ரத்த குழாயில் வரும்போது தேவைப்படலாம். ஆர் இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண ஸ்டென்ட்
அதுக்குள்ளேயும் இந்த அடைப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, திருப்பியும் சிம்டம் வருதுன்னா they may have to undergo either again angioplasty or another surgical procedure later. ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணின வெசல்லையே மறுபடியும் டெபாசிட் பண்ண தேவைப்படலாம் சம்டைம்ஸ். இப்போ நம்ம பழைய முந்தைய பிரதமர் மன்மோகன் சிங் பார்த்திங்கன்னா அவருக்கு பைபாஸ் சர்ஜரி ஒரு வாட்டி நடந்து 10-15 வருஷம் கழித்து இன்னொரு வாட்டியும் பண்ணார். அதுக்கப்புறமா அவர் பிரதம மந்திரியாக இருந்தார். ஸோ இந்த ரீடூ சிஏபிஜின்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்ன கண்டிஷனில் அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. சில பேருக்கு இந்த டேப்லெட்ஸ் நம்ம ஸ்டென்ட் போட்டுட்டு ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கான மருந்துகள் கொடுப்போம். இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் பாப்புலேஷன்லேயே ஆல்மோஸ்ட் 33% இந்த மருந்துக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த மருந்து சாப்பிட்டாலும் அவங்க ரத்தம் உறையாத தன்மை வந்து மாறாமல் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வேறு மெடிசன்ஸ் கொடுக்க வேண்டி வருது. இதெல்லாம் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். பட் ஜென்ரலி ஒருத்தர் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிட்டாங்கன்னா மென்டலி அவங்களுக்கு வந்து எனக்கு ப்ராப்ளம் இருந்து நான் ஸ்டென்ட் வச்சுருக்கேங்கிறது உறுதியாயிருது. ஒரு விதமான பயம் வந்துடுது. நம்ம இன்னும் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா இட் கேன் கிரியேட் ப்ராப்ளம். எவ்வளோ தூரம் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம இம்பார்ட்டன்ட், நம்ம ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிற கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் ஜென்ரலி தே டூ வெரி வெல் ஆஃப்டர் தட். வேர்ல்டுலேயே டாக்டர் இந்தியன்ஸ்க்கு தான் டயபெட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது ஹார்ட் டிசீஸ் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. இப்போ இதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன? ஏன் இந்தியன்ஸ்க்கு அதிகமான ஹார்ட் டிசீஸ்? சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸ்னு எடுத்துக்கலாம். இந்தியன்ஸ் ஏன்னா நம்பர் வைஸ் நம்ம வந்து டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. நம்ம பாப்புலேஷனுக்கு 10% பேருக்கு டயபெட்டிஸ் இருந்தாலே அந்த நம்பர் அப்சல்யூட்லி பிகம்ஸ் அ பிக் நம்பர். ஸோ நம்ம தான் டாப்பில் இருக்கிறோம். இது வந்து நம்மளோட ஜெனட்டிக்ஸா, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸா, பொதுவாக நீங்கள் வெஸ்டர்ன் பாப்புலேஷன் நம்மளையும் கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு கொஞ்சம் கம்மி. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் மற்ற யாரையாவது வச்சு செஞ்சு பழக்கப்படுத்திக்கிட்டோம். நம்மளே இப்போ அவங்க வந்து வீட்டில் ஒரு கார்பென்ட்ரி ஒர்க் அவங்களே எடுத்து செய்கிறது, வீடு அவங்களே பெயிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம அது பண்ணுறதில்ல. மோர் அவுட் சைட் நேச்சர், அவுட் கோயிங், அட்வென்ச்சரஸ் இதெல்லாம் நம்ம பண்ணுறது கொஞ்சம் கம்மி நம்மளோட மக்கள் தொகையினாலையும். ஸோ டயபெட்டிஸ் ஒன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா ஹெட் டு டோ இட் கேன் அஃபெக்ட் ஆல் ஆர்கன்ஸ். இந்த சுகரோட அட்வான்ஸ்டு கிளைகாசிலேஷன் எண்ட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம், ஏஜிஇ. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து போய் ரத்த குழாயில் படிய ஆரம்பிக்கலாம். ஸோ கண்ணுக்கு போகிற ரத்த குழாய் படியும் போது தான் கண் பிரச்சனை, காலில் உள்ள மைக்ரோ வெசல்ஸ் படியும் போது காலில் புண்ணு வர்றது, இந்த மாதிரி. ஸோ இட் அஃபெக்ட்ஸ் ஃப்ரம் பிரெயின் டு டோ. ஸோ ஒருத்தருக்கு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்னு டயபெட்டிஸோட எவ்வளோ நாள் டயபெட்டிஸோட இருக்காருங்கிறது அதிகமாகும்போது இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சம் பீப்புள் ஏர்லியாக கண்டுபிடிச்சி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணி நிறைய டயபெட்டிக் அத்லெட்ஸ் கூட இருக்காங்க. டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறமும் இன்டர்நேஷ்னல் லெவலில் தே ஆர் பிளேயிங், தே ஆர் கீப்பிங் தெம்செல்ஸ் ஃபிட். ஸோ நாட் எல்லாத்தையும் பயத்தோடவே பார்த்து நெகட்டிவாகவும் எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு உயிர் உருவாகுது அப்படின்னா தாயோட வயிற்றில் அந்த பல்ஸு, அந்த உயிர் உருவாயிடுச்சா அப்படின்றது அப்போ ஹார்ட் பீட்டு தான் டாக்டர். அதே போல் ஒரு இறந்துட்டாரான்னு சொல்கிறதும் ஹார்ட்டு தான். இப்போ இந்த டியூரேஷன் காலாவில் ஒரு 60 வருடங்கள் வாழ்கிறார் அப்படின்னா அந்த ஹார்ட்டுக்கான ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன டாக்டர்? இப்போ என்னென்னா ஸ்னீசிங் வந்தால் அந்த ஒரு செகண்டு ஹார்ட்டுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். மேபி அது ஒரு அனதர் ஃபியூ இயர்ஸ்க்கு அது நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன? ரெஸ்ட்டு தேவையா ஹார்ட்டுக்கு ரெஸ்ட்டுங்கிறது தேவையில்லை. ஹார்ட்டு அதோட அந்த மசிலோட நேச்சரே இட் ஜஸ்ட் கீப்ஸ் ஆன் பம்பிங். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபீட்டல் கரு உருவாகும் போது 5th வீக்லேயே ஒருத்தரோட கார்டியாக் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போது வந்து ஹார்ட் ரேட் இன்னும் ஜாஸ்தி, 120 130 இருக்கலாம் குழந்தைக்கு. நம்ம ஒரு 10-12 வயசு வரும்போது தான் இந்த 60-70க்கு வரும். ஸோ இந்த மசில் வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ட்ரிகர் பண்ண ஹார்ட் மசில் துடிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான ரத்தம் வந்தது, நியூட்ரிஷன் கிடச்சதுனாலே அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இட் இஸ் மேட் டு டூ தட். ஸோ நம்ம அதை தனியாக ரெஸ்ட் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அவங்க இருக்கிறவங்க, ரெண்டாவது நான்வெஜ்லேயே கூட எப்படி அந்த நான்வெஜ்ஜை சாப்பிட்றாங்க அப்படின்றத தாண்டி லீனாக இருக்கிறவங்களுக்கு கூட ஹார்ட் டிசீஸ் வருது டாக்டர். இது எப்படி, எதனால்? ஸோ உணவு வந்து ஜென்ரலி நம்ம இட்ஸ் அ கல்ச்சுரல் திங் அண்ட் அ ஜியாகிரபிக்கல் திங். ஸோ திருவள்ளுவர் சொல்கிறாரு, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. ஸோ எந்த தட்பவெப்ப நிலையில் நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் வேர்ல்டு ஓவர் ரிசர்ச் படி பார்த்திங்கன்னா மெடிட்ரேனியன் டயட் வந்து இஸ் மோஸ்ட் கார்டியோ ப்ரொடெக்டிவ் ஆர் கார்டியோ ஃப்ரெண்ட்லி. மெடிட்ரேனியன் டயட் சாப்பிட்றவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து டயட்ரி இதில் வர்றது ரொம்ப கம்மி. அவங்களோட டயட் ஜென்ரலி லாட் ஆஃப் சலாட்ஸ், ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி. நம்மளுக்கு மெயினாக என்ன பிரச்சனை இந்தியன் இது அப்படின்னா, நம்மளோட உணவு முறை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வி ஆர் நவ் ஆல்மோஸ்ட் வெஸ்டர்னைஸ்ட். ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஒரு உணவு 7 நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் கெட்டு போகும்னா நம்ம இப்போ அதை 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாத மாதிரி தயார் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றோம்.
இதெல்லாம் கிரியேட் சம் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ். ஸோ இப்போ ஒரு 10 வயசு குழந்தை இதை சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களோட இன்டேக் கம்மியாக இருக்கும். அதை ரிப்பேர் பண்ணுற மெக்கானிசம் பாடியில் பெட்டராக இருக்கும். இதே 30-40 வயசில் ஒருத்தர் சாப்பிடும்போது த ரிப்பரேட்டிவ் ப்ராசஸஸ் பிகம் ப்ராப்ளமேட்டிக். தென் அவங்களுக்கு ஆடடாக அதர் ஃபேக்டர்ஸ் சேர்ந்துடும். இப்போ 10 வயசு ஒரு குழந்தை ஓடி ஆடி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி 30-40 அவங்களுக்கு இல்லை. ஸோ தேட் பிகம்ஸ் அன் ஆடட் ஃபேக்டர். இப்படி ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இவ்வளோ இன்டேக். ஸோ தேட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங், நீங்கள் வெஸ்டர்ன் டயட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீட், ப்ரோட்டீன் ஒரு மீலே அதை வச்சு முடிச்சுக்குவாங்க. ஜஸ்ட் தேட் த கார்ப்ஸ் ஆஃப் த மீல் வில் பி வெரி லெஸ். பட் நமக்கு வந்து உணவு முறையில் நமக்கு அரிசி, சாதம், அதுக்கு ஒரு கிரேவி, குழம்பு எல்லாம் சேர்க்கும்போது த கேலரி இன்டேக் ஜாஸ்தி ஆகுது. அதை நம்ம வந்து அவ்வளோ தூரம் செலவழிக்கிறோமா ஃபிசிக்கலானா இல்லை. ஸோ இந்த இம்பேலன்ஸ் when you keep adding on without spending calories ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது சோர்ஸ். நீங்கள் வெஜிடபிள்ஸாகவே இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், ஒரு ஆர்கானிக் முறையில் உள்ளதுக்கும் ஃபெர்டிலைசர் ஜாஸ்தியாக உள்ளதுக்கும் ப்ராசஸ்டுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் வில் காஸ் சம் ப்ராப்ளம். அது கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளம் தான் அப்படின்னு கிடையாது. எந்த உறுப்புக்கு வேணால் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் லீன் வர்சஸ் பாடி பார்க்கும்போது ஜென்ரலி நம்ம ஒபிசிட்டி, பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நாட் ஜஸ்ட் ஹார்ட், இப்போது இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒபிசிட்டியில் ஜாஸ்தியாகிடும். ஒருத்தருக்கு வந்து கொழுப்பு படிதல் ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்க சாப்பிட்ட சுகருக்கு பாடி வந்து ஒரு 10 யூனிட் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணி சுகரை குறைக்கணுன்னா 10 யூனிட்டுக்கான எஃபிஷியன்சி அவங்க பாடியில் இருக்காது. அவங்களுக்கு 20 யூனிட் போனால் தான் அந்த 10 யூனிட்டோட எஃபிஷியன்சி வரும். இது இல்லாமல் ஒபிஸாக இருக்கிறவங்களுக்கு ஏர்வே ப்ராப்ளம், லங் ப்ராப்ளம்னு ஓவராலாக த சிஸ்டம் ஹேஸ் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த எல்லா ப்ராப்ளமும் ஹார்ட்டை தான் அஃபெக்ட் பண்ணும். ஹார்ட் ஹேஸ் டு ஓவர் கம் தீஸ் சேலஞ்சஸ் டு கிவ் தம் பிளட் சப்ளை. ஒன்று லீனாக இருந்தால் எஸ் த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் வில் பி லெஸ். பட் லீனாக இருந்தால் மட்டும் எனக்கு எதுவுமே வராது அப்படிங்கிறதும் ஒரு மிஸ்கன்செப்ஷன். ஏன்னா கொழுப்பு வந்து உடம்புல படிகிறதுங்கிறது தவிர ரத்தத்தில் என்ன அளவு இருக்குங்கிறதும் முக்கியம். ஸோ ஐ ஆப்ரேட்டட் ஆன் மெனி லீன் பேஷண்ட்ஸ் ஆல்சோ. பட் ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களில் அந்த ப்ரிவலன்ஸ் ரொம்ப கம்மி. ஹார்ட் டிசீஸே எனக்கு வரக்கூடாது லைஃப் லாங் அப்படின்னா என்னென்ன ஹேபிட்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் டாக்டர்? ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் த ரைட் அப்ரோச். எனக்கு எந்த டிசீஸுமே வரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு தான் நம்ம லைஃப்பில் உள்ள ஃபன்னு போயிடும். அதே சமயம் இது ஹார்ம்ஃபுல்னு தெரிஞ்சால் அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ ஆஸ் ஐ செட், ஒன் இஸ் ரெகுலர் எக்ஸசைஸ், ப்ராப்பர் ரெஸ்ட்டு, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், ஹெல்தி டயட், இது இருந்தாலே போதும். நவ் தெர் ஆர் சம் பிளேசஸ் கால் ப்ளூ ஜோன்ஸ்னு வேர்ல்டில் சொல்கிறாங்க. லாஞ்சவிட்டி, 100 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ப்ராப்ளம் இல்லாமல் வாழ்கிறவங்கன்னு. இவங்க எல்லாருலேயும் போய் அவங்க பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, சோஷியலி தே ஆர் வெல் கனெக்டட். ஒரு சொசைட்டி யாருக்கு நல்லது கெட்டதுனாலும் ஆஸ் அ குரூப் தீஸ் பீப்புள் இன்டராக்ட், தேட் கீப்ஸ் தம் வெரி ஹாப்பி. கம்யூனல் ஆக்டிவிட்டிங்கிறது ரீசெண்டாக சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு கான்செப்ட். மிக்க நன்றி டாக்டர். ஒரு ஹார்ட்டை எப்படி பாதுகாக்கணும், அதில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன, ஒருவேளை டிசீஸ் வராமல் இருக்க என்ன பண்ணணும், வந்துட்டால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பல கருத்துக்களில் பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி சார். நன்றி. நேரில் மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேரில்.